11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமாக. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. 32ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்னும் நான் என்ன சொல்வேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். போதும். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுது நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாசத்தை பயன்படுத்துவதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இங்கே ஆவியானவர் எழுதுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நம்மிடத்தில் இருப்பதை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் பல காரியங்கள் இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கு சுருக்கமாக 4 காரியங்கள் உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக, நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். எதை பயன்படுத்த வேண்டும்? வேதத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் இன்றைக்கு ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிறோம். இரண்டாவது, நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பதை என்ன செய்வதில்லை? பயன்படுத்துவதில்லை. தேவன் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை நாம் அறிந்து அதை பயன்படுத்தும் பொழுதுதான் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசம், கர்த்தர் உனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீ உனக்காக பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். அதுபோல கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீ உனக்காக பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். அதுபோல தேவன் நமக்கு இயேசுவின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தும் பொழுதுதான் நாம் எதிரியை ஜெயிக்க முடியும். கர்த்தர் நமக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? தர முடியும். நான்காவதாக, தேவன் நமக்கு கொடுத்ததான இயேசுவின் நாமம், விலையேற பெற்ற நாமம், அந்த நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்தில் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை ஆவியானவர் எழுதுகிறார். அந்த விசுவாச வீரர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்ததான போராட்டங்கள், தங்கள் வாழ்க்கையில் சந்தித்ததான வியாதிகள், தங்கள் வாழ்க்கையில் வந்ததான இழப்புகள், தங்கள் வாழ்க்கையில் வந்ததான சாத்தானுடைய போராட்டங்கள், தங்கள் வாழ்க்கையில் வந்ததான பாவ சோதனைகள், தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார்களோ அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுக்குள் தேவன் கொடுத்ததான விசுவாசத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பயன்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நாம் யாரும் விசுவாசம் இல்லாமல் இப்பொழுது இந்த கூட்டத்துக்கு வரவில்லை. விசுவாசம் இல்லாவிட்டால் நீங்கள் இயேசுவை தேடி என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க? ஜெபம் பண்ண வந்திருக்க மாட்டீங்க, சபையில் உட்கார்ந்திருக்க மாட்டீங்க, கர்த்தரை ஆராதிக்க
மாட்டீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? வேதம் சொல்லுகிற தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும். வளர்ச்சி என்பது உயரத்தை குறிக்கிறது, பெருக்கு என்பது வலது இடதுபுறத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்தெந்த காரியத்தெல்லாம் நாம் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மத்தியிலே விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். வியாதிகள் வரும் பொழுது விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். பிசாசு சந்திக்கும் பொழுது நாம் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த விசுவாசத்தை நாம் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவோம் என்றால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் 11ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் எத்தனை திரளான சாட்சிகள் என்று என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவர் யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக என்ன செய்தோம்? இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, இயேசு என் தேவைகளை சந்திப்பார், இயேசு திரும்ப வரப்போகிறார், அப்பொழுது மத்திய ஆகாயத்தில் என்னை எடுத்துக்கொள்வார் என்ற விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த துவக்கின இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில என்னைக்கு உன்னை கரம் பிடித்தாரோ அதை கடைசி வரைக்கும் அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு ஒரு நற்செய்தி. என்றைக்கு நீ இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ உன் வாழ்க்கையில் சில வேளை விசுவாசத்தில் தடுமாற்றம் வந்து விசுவாசத்தை விட்டுவிடுவனோ அப்படின்னு கலக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறதான இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அதை காத்துக்கொண்டு உன்னை பரலோகம் கொண்டு செல்லவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? அது முக்கியமான ஒரு கேள்வி. என்னையா விசுவாசம் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. சரிதானா? விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் என்பது கண்டு நம்புவது நம்பிக்கை, காணாமல் நம்புவது விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது காணாமல் அவரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள் பார்க்கலாம். Hebrews chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாரும் யாரை தேடி வந்திருக்கீங்க? இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. யாரை தேடி வந்திருக்கீங்க? பக்கத்துல எப்படி சொல்லுங்க? இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் இருக்கிறார். முதலாவது அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். ரெண்டாவது அவரை தேடுகிற நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்படிங்கிற அஸ்திபாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கலாம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அவரை தேடுகிற எனக்கு பலன் உண்டு என்பதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தணும். வாசிங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 - 11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை, தேவ வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில சோதிக்கப்படும் பொழுது, உன் வாழ்க்கையில நீ நெருக்கப்படும் பொழுது, உன் வாழ்க்கையில துன்பத்தை சந்திக்கிற பொழுது நீ விசுவாசத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அதை துவக்கினவர் யாரு? இயேசு. மனுஷன் துவக்கினான விட்டுருவான். எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, விளங்கும்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு நபர் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க, இவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பணம் இருக்கும் தண்டி அவங்க நல்லா பழகுவாங்க, நம்மளோடு பேசுவாங்க, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், சரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் என்னைக்கு நமக்கு பணம் போகுது அப்படின்னு தெரியுதோ அன்னைக்கு அந்த நபர் நமக்கு விரோதமாக செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த நபர் மேல் இருக்கிற விசுவாசம் நமக்கு டோட்டலாக என்ன செஞ்சிடும்? உடைஞ்சு போகும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சில மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பீங்க, அது விசுவாசம்தான். நீங்கள் அந்த மனிதனை நம்புவீங்க, இவங்க கடைசி வரைக்கும் நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த விசுவாசத்தை துவக்கின அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்களால் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் மனிதன் மாறக்கூடியவன். மனிதன் எப்படிப்பட்டவன்? மனிதன் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையின்படி அவனால் வாழ முடியாது. கடைசி வரைக்கும் உங்களை சேர்ப்பேன்னு சொல்கிறவங்க சேர்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கைகளை தட்டி கத்தரமயப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்து பட்சபாதம் இல்லாத தேவன். உன் வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் விசுவாசத்துக்கு பாத்திர. அவர் மாறக்கூடியவர் அல்ல, அவர் என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. ஐயா, நம்ம மனிதர்கள் மேல் வைக்கிற விசுவாசம் மாறிவிடும். சில கவர்மெண்ட் மேல விசுவாசம் வைப்பார்கள், சிலர் முதலமைச்சர் மேல விசுவாசம் வைப்பார்கள், சிலர் பிரதமர் மேல விசுவாசம் வைக்கிறார்கள். ஆனா எல்லாரும் மாறிடுவாங்க. ஆனா யார் மாற மாட்டா? சொல்லுங்க, யார் மாற மாட்டா? அவர் மேல நீ தைரியமா விசுவாசம் வைக்கலாம், மற்ற எல்லாமே மாறிடும். ஆனா யார் மாற மாட்டா? சொல்லுங்க, யார் மாற மாட்டா? அவர் கடைசி வரைக்கும் விசுவாசத்துக்கு பாத்திரவனாக இருப்பார். உன் விசுவாசம் நீ எந்த அளவுக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறாயோ அந்த அளவுக்கு அவர் தம்முடைய வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தி அந்த அளவுக்கு உன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா மனிதர்கள் மேல நீங்க ஒரு நம்பிக்கை வைப்பீங்க, இந்த மனிதனை இந்த மனுஷனை நம்பி நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்புவீங்க. ஆனால் அவர் நேரில் பார்க்கும்போது நம்பிக்கைக்கு பாத்திரவனாக இருப்பார். ஆனால் தனியாக போகும்போது நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவனாக அவிட்டா மாறிடுவார். பார்த்துருக்கீங்களா? அவங்கள குறித்து நமக்கு துர்ச்செய்தி வரும். அவங்க உங்களுக்கு வேட்டு வைக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வைக்கிறாங்க? என்ன இந்த மனுஷனை நான் நம்பினேனே, இப்போ இந்த மனிதன் என்னுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய விசுவாசத்துக்கு பாத்திரவனாக. சிலர் பிள்ளைகளை நம்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேச்சு அப்படியே கேட்கும். உடனே இவங்க நினைப்பாங்க நம்ம பிள்ளை கடைசி வரைக்கும் நம்மளை கண்ணீர் விடாமல் என்ன செய்யும் அப்படின்னு. ஆனால் அது வளர்ந்த உடனே அது அவுட்டு காமிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ விசுவாசம் என்ன செஞ்சிடும்? உடஞ்சி போயிடும். பிள்ளை இப்படி மாறும் நான் நினைக்க கூட செய்யலை பாஸ்டர். கல்யாணம் முடித்த உடனே காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி போய்விட்டது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் விசுவாசத்துக்கு பாத்திரவனா இருக்க முடியாது. இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் அதிசயம்லாம் இல்லை. மனுஷன் மாறக்கூடியவன் தான். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, மனுஷன் மாறக்கூடியவன் தான். மாறுறவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இயேசு மட்டும் மாறாதவர். சொல்லுங்க, யார் மட்டும் மாறாதவர்? உன் நண்பன் மாறலாம், உன் சூழ்நிலை மாறலாம். ஒன்று அவங்களும் மாறிட்டாங்கன்னு சில ஆட்கள் உடஞ்சி போய் உட்காந்துருது. இந்த கதைகள்லாம் வேண்டாம், சரிதானே? இது ஒன்றும் பெரிய நமக்கு புது மேட்டர்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் நானும் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கின இயேசு கடைசி வரைக்கும் அதை காத்துக்கொள்ள எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை உனக்குள்ள வச்சுட்டார். இப்போ அந்த விசுவாசத்தை நீ என்ன செய்யணும் தெரியுமா? பயன்படுத்தணும். இயேசு பயன்படுத்தினார்.
இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுக்காரு. ஞானசானம் எடுத்து ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணும்போது பரிசுத்தவனர் புறாவை போல லூக்கா 3:21-22 வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தவனர் என்ன செய்கிறாரு? இறங்கி வர்றாரு. பிதாவாகிய தேவன் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிஃபிகேட்டு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தா இப்போ பிதாவாகிய தேவன் பிரியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது? சொல்லுங்க, பிரியமாக இருக்கிற மாதிரியே தெரியுது? 40 நாள் ஃபாஸ்டிங் எதாவது சாப்பாட்டுக்கு வழியே காணும். எல்லாம் ஆப்போசிட் அகரசனாக இருக்குது. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் வனாந்தரத்தில் சாப்பாடு கொண்டு வரதுக்கு வழி இல்லை, உயர்த்தப்படுறதுக்கு வழி இல்லை, இயேசுவை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ சாத்தான் வந்து அதை திரிக்க பார்க்குறான். சாத்தான் வந்து என்ன செய்ய பார்க்குறான்? என்னையா 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேரு, தேவகுமாரனே, உமக்கு சாப்பாடுக்கு கூட பிதாவாகிய தேவன் உமக்கு தேவையை சந்திக்கலையா அப்படின்னு சொல்லி அவன் கதையை திரிக்கிறான். இப்போ இந்த சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை, தேவனை முழுமையாக என்ன செய்தார்? விசுவாசித்தார். விசுவாசித்தது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை இயேசு பயன்படுத்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சாத்தான் உன்னை சோதிக்கும் போது நீ விசுவாசத்தை பயன்படுத்தணும். விசுவாசத்தை அறிக்கையிடணும். என்னத்தை அறிக்கையிடணும்? சாத்தான் வந்துட்டோம், ஐயோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பயந்துக்கிட்டு கூடி என்ன செஞ்சிடக்கூடாது? ஓடிடக்கூடாது. சாத்தான் வந்தால் வந்துட்டு போகிறான். சாத்தான் வந்து பேசிட்டு போகிறான். சாத்தான் பேசிக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு பேசட்டும். டேய் சாத்தானே, உன்னை காட்டு நான் விசுவாசிக்கிற இயேசு. 1 யோவான் 4:4 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறவர். சாத்தான் வந்து பேசினா உடனே ஆமா சாமின்னு போட்டுறக்கூடாது. என்ன சாமி போட்டுறக்கூடாது? அப்போ அவன் வந்து பேசுமாட்டே, உன்னக்காரில் எனக்குள்ள இருக்கிற யார் பெரியவர்? யார் பெரியவர்? இயேசு பெரியவர். நான் யாருடைய பிள்ளை தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை. நீங்கள் பேசி பாருங்க, ஓடி போயிடுவான். ஆனால் அதை விட்டுட்டு அவன் பெரிய ஆள் மாதிரி பேசும்போது நீங்கள் ஆமா சாமி போட்டிங்கன்னா அவன் உங்களை மண்டையில் கொட்டுவான். என்ன செய்வான்? இப்படி தான் இயேசுக்கிட்ட வந்து சாத்தான் சொன்னான். இந்த பாருங்க, 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தீங்க, பிதாவும் வரல, தேவ தூதர்களும் வரல, உமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. நான் எந்த உதவியும் உமக்கு கிடைக்கவே. நீங்கள் அது மாதிரி தனிமையில் இருக்கும்போது புலமைவீங்க. பார்த்துருக்கீங்களா? நான் தனியாக இருக்கிறேன், என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, என் வீட்டில் உள்ளவங்களை என்ன கண்டுக்கிறது இல்லை, அவங்களும் கண்டுக்கிறது இல்லை, இவங்களும் கண்டுக்கிறது இல்லை இப்படின்னு புலம்பல் பாட்டு பாடுவ. பார்த்துருக்கியா? எந்த பாட்டு? இந்த புலம்பல் பாட்டு பாடுறதை நிப்பாட்டிட்டு விசுவாசத்தை என்ன செய்யணும்? நீங்கள் சோதிக்கப்படும் போது தனியாக தான் நிற்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் புலம்பல் பாட்டு பாடுறீங்கன்னா அவிசுவாசத்தை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் தனியாக இருந்தாலும் என் கூட யார் இருக்கா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட என்ன செய்கிறேன் அப்படி பேசணும். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம்? ஐயோ நான் செத்து போவேன் போல தெரியுதே, எனக்கு அங்கே இருக்கிறது போல தெரியுது, இங்கே இருக்கிறது போல என்ன செய்யுது தெரியுதே அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஊரில் எவனுமே என்னை மதிக்கிறது இல்லை இப்படி பேசினீங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க. அதை விட்டுட்டு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசுவாவை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்தாராம்? தேவ பிள்ளையை நீ வாயை திறந்து பேசணும். சாத்தான் சொல்லுவான், தனிமையில் இருக்கும்போது தான் சொல்லுவான், தனிமையில் நீங்கள் சிந்திக்கிற மாதிரி தான் பேசுவான். அவன் சொல்லுவான், பார்த்தியா உன்னை யாருமே கண்டுக்கல, பார்த்தியா நீ திருமணத்துக்கு போன, பார்த்தியா உன் நிலைமை எப்படி இருந்தது, பார்த்தியா ஊரில் ஒரு வயலும் உன்னை என்ன செய்யலை. இதுதான் சாத்தானுடைய பொய். நீங்கள் அப்போ தான் சொல்லணும், யார் என் கூட இருக்கிறா? ஏசப்பா என் கூட இருக்காரு. சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மையாக செய்வார், வைப்பார் அப்படின்னு பேசணும். அதுபோல் உன் தேவை சந்திக்கப்படலை, பார்த்தியா நீ தான் ஜோமனி பார்க்குற, ஏசுன்னு ஓடி பார்க்குற, உன் தேவை என்ன செய்யப்படலை, சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், எனக்குள்ள யார் இருக்கா? ஏசு இருக்கிறா, என் தேவைகளை அவர் என்ன செய்வா? சந்திப்பார். அது மாதிரி நீ ஜோமனி தான் பார்க்குற, ஒரு சுபாவம் மாறலை அப்படிமா நீங்கள் சொல்லணும், எனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் இருக்குதுன்னு வாயை திறந்து என்ன செய்யணும்? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது விசுவாசத்தை அறிக்கையிடணும், விசுவாசத்தை என்ன செய்யணும்?
பயன்படுத்தணும். உன் வாழ்க்கையில் சாத்தான் சொல்லுவான், நீ பாவத்தில் விழுந்து விழுந்து எந்திக்கிற ஆளு, உன்னால் பாவத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் இந்த பாவத்தை ஜெயிக்க என்னால் முடியும் அப்படின்னு வாயை திறந்து சொல்லணும். என் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவார்னு பேசணும். என்னை மாற்றின கர்த்தர் என் கணவனாரை மாற்றுவா, என்னை மாற்றின கர்த்தர் என் பிள்ளைகளை மாற்றுவா, என்னை மாற்றின கர்த்தர் நாங்கள் யாருக்கு சுவிசேஷம் சொல்லுமோ கர்த்தர்களை மாற்றுவார் அப்படின்னு பேசணும். அல்லேலூயா. அப்போதான் நீங்கள் எதை பயன்படுத்துறீங்க சொல்லுங்க. ஆனால் அதை விட்டுட்டு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு நானும் தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் என்ன செய்யப்படலை, நீ சொல்கிறது உண்மையிலே கரெக்ட் தான். அதனால் உடனே கல்லை என்ன செஞ்சிடணும்? அப்பமா உடனே சாத்தான் வந்து சொல்லுவான், எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு தான் ஏத்தாப்புல மகளிர் குழு இருக்குது. எந்த குழு இருக்குது? மகளிர் குழு. அந்த அக்காட்ட போய் 10,000 என்ன செய்வாங்க? இந்த மகளிர் குழு ஒரு 10,000, அந்த மகளிர் குழு ஒரு 10,000, இந்த மகளிர் குழு வந்து ஒரு 20,000, இப்படியே வாங்கி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தூக்கி போட்டு அங்கிட்டு இருந்தே பிற நடு ரோட்டில் என்ன செய்யும்? இது யார் சொல்கிற ஆலோசனை? என்ன ஜோமணி தான் பார்க்குற, உன் தேவையை என்ன செய்யப்படலை, சந்திக்கப்படலை. இப்படி எம்டி பாக்ஸாக உட்காந்துருக்க. கடைசி நேரம் வந்துருச்சு, ஏற்று விட்டு அக்கா உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த அக்கா பணத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக என்ன செய்வாங்க? நீங்கள் அந்த நேரம் சொல்லணும், அக்கா நீங்கள் சொல்கிறபடி பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த வட்டிக்காரன்ட்டு இருந்து பணம் என்ன செய்யும்? ஒத்தாசையாக. இப்போதான் நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஸோ நீங்கள் ஜபம்லாம் பண்ணுறீங்க, ஆண்டவரே என் தேவையை சந்திக்கும், ஆண்டவரே அதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யும் அப்படின்னு. ரைட் ஓகே. ஆனால் அப்படி யோசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து நிற்கும், 15 நேரம் வந்துச்சு, நான் என்ன செய்கிறது? அந்த அண்ணன்ட்ட போய் கேட்டானா பணம் கிடைக்கும், இந்த அக்காட்ட போய் கேட்டால் என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு 4 பேரை சாத்தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். பார்த்துருக்கீங்களா? இதை வாங்கிக்கிட்டு போடு, அதை வாங்கி. அது மாதிரி வயிற்று வலி வரும்போது ஜெபம் பார்ப்போம், இயேசு சுகம் தர்றாரான்னு என்ன செய்வோம்? பார்ப்போம். ஆனாலும் முடிவில் வயிற்று வலி போகலைன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன செஞ்சிருவோம்? அந்த அக்கா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த டாக்டர்கிட்ட போனால் வயிற்று வலி காணாமல். இங்கே தான் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்த போகிறீங்களா, இல்லை சாத்தான் வந்து காமிக்கிற டாக்டரை பார்த்து ஓட போகிறீங்களா? ஹலோ. சாத்தான் வந்து இப்படித்தான் உங்களை தேவனை விட்டு திருப்புறது அவனுடைய நோக்கம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? என்று எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தையை, விசுவாசத்தை அவர் என்ன செய்தார் தெரியுமா? சாத்தானுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணினார். அறிக்கை பண்ண விசுவாசத்தை இயேசு பயன்படுத்த சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை தந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் தேவ வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் உன் மைண்டில் விதைத்து நீ பயன்படுத்த பழகணும். என்ன செய்ய பழகணும்? இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா, ஆண்டவரே நான் கடன் வாங்கின பாவத்தை மன்னியும், இனி நான் என்ன வாங்க மாட்டேன், நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? உம்மை சார்ந்திருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் கடன் வாங்காதபடிக்கு எனக்கு என்ன தாரும்? கிருபை தாருன்னு உண்மையாக விரும்பி கேட்டிங்கன்னா கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. நம்மளால் முடியாது, சில வேளை எடுத்த தீர்மானத்தில் வாழ முடியாது. நெருக்க வரும்போதும் தெரியும், தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியுமா? அது மாதிரி வரும்போதும் எல்லாருக்குமே கஷ்டம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தேவ வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அறிக்கையிடும் போது தான் நீங்கள் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1:16 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. விசுவாசத்தை பயன்படுத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை பயன்படுத்தான நீதிமான் என்ன செய்ய முடியாது? பிழைக்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:20, 20, 21, 22 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவள் வந்து ஆஸ்திகள் முழுவதும் என்ன செய்கிறா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5:25 34 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா,
இங்கே 25 வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 அப்பொழுது 12 வருஷமாய் அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் ஆ மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. பாருங்க, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோய் அதை அனுபவித்தவரை சுத்தமற்றவராக வேதமே கற்பிக்கிறது. அதாவது இந்த பெரும்பாடு ஒரு பெண்ணுக்கு இருக்கும் என்றால் அவர்களை தீட்டு என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் ஆவியானவர்கள் எழுதி வச்சிருக்கார். வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 27 வாசிங்க பார்க்கலாம். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டா இருப்பாளாக. அவள் எப்படி இருப்பாளா? தீட்டா இருப்பாளாக. அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டா இருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போலவே தீட்டா இருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ஆண்டவர் இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இந்த சகோதரி அநேக வைத்தியர்களால் தன் பணம் எல்லாத்தையும் செலவழித்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ போய் பார்த்துட்டான். ஆனால் மார்க்கில் போட்டிருக்கு, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது. யாரை குறித்து கேள்விப்படுறா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது இயேசுவின் மேல் அவள் என்ன வைத்தால்? விசுவாசம் வைத்தாள். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, ரெகுலராக ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா? நான் எத்தனையோ பாஸ்டர் பார்த்துட்டேன், புதுசாக ஒரு பாஸ்டர் சொல்கிறீங்க, என்னமோ சரி உங்களுக்காக வேணால் நான் அந்த கூட்டத்துக்கு என்ன செய்கிறேன், வரேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்காத பாஸ்டரா, நான் ஜோமனா ஜோமா ஒன்றுமே நடக்கலை, இவர்கிட்ட ஜோமனாப்பில் அற்புதம் நடக்குமாங்க அப்படின்னு நம்ம 12 வருஷமாக இப்படி போனோம்னா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஆனால் இவ சொல்லலை. இவ பாருங்க, 12 வருஷமே எத்தனை டாக்டரை பார்த்தாச்சு, நீங்கள் என்னமோ புதுசாக ஏசு டாக்டர் சொல்கிறீங்க, சரி ரைட்டு உங்கள் திருப்திக்காக வேணா வர்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவள் அப்படி சொல்லலை. இயேசுவின் மேல் என்ன வைத்தால் தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால். வாயில் பேசுகிறா, இருதயத்தில் பேசுகிறா. எங்கே பேசுகிறா? அவள் விசுவாசத்தை பயன்படுத்தினாள். பயன்படுத்தி தொட்டா பாருங்க, 12 வருட வியாதி உடனே என்ன செஞ்சு நீங்கி போச்சு. இவள் தொட்டதை பார்த்து வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இயேசுவை தொட விரும்பினாங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை என்ன செய்தார்களாம்? வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சொஸ்தமானார்கள்னு மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 56 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 56. அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படகிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித் திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி அவரை தொடும்படிக்கு உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவர் என்ன செய்தார்களாம்? நல்லா கவனிக்கணும். இந்த 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ தொட்ட உடனே சுகமானதை பார்த்த மக்கள்லாம் இப்ப இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா நமக்கு என்ன கிடைக்கும்?
இப்போ எல்லாரும் விசுவாசத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க? இதுவரைக்கும் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சகோதரி மட்டும்தான் விசுவாசத்தை பயன்படுத்தி தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அனுபவித்ததை, சுகத்தை சொன்னதை பார்த்த உடனே இப்போ எல்லாருக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? விசுவாசம் வந்துருச்சு. அது மட்டுமல்ல, அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை அவர்கள் பயன்படுத்தின பொழுது, தொட்ட பொழுது, செயலில் காமித்த பொழுது, அந்த விசுவாசத்தை அவர்கள் செயலில் காமித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, தொட்ட யாவரும் சுகமானார்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, விசுவாசத்தை நீ பயன்படுத்தினா எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? நீங்கள் தான் விசுவாசத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். வேதாங்கமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சுபாவத்திற்கு ஏற்றவாறு அவருடைய வார்த்தையின்படியும் தேவன் செயல்படுவார் என்ற நம்பிக்கையை விசுவாசம். இப்போ பைபிளில் ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்று தேவ வார்த்தையின் மேலே, தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைத்து நாம் அதை பயன்படுத்துவோம் என்றால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்தந்த பகுதியில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நீங்கள் ஆனால் விசுவாசத்தை என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே தான் இருக்குங்க. அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதை அறிக்கையிடணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? மக்கள் இப்போ கேட்கறதுல என்ன தெரியுமா? யாரை தொடணும்? யாரை தொடணும்? இயேசுவை தொடணும். இயேசுவை தொடணும். ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. காரணம் என்ன? இப்போ தான் விசுவாசத்தை பயன்படுத்தவே. தேவ பிள்ளையே, உனக்குள்ள விசுவாசம் இருக்குது. அதை வாயை திறந்து என்ன செய்ய? அறிக்கையிடு. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருது? உன் வாழ்க்கையில் போராட்டம் வருதா? போராட்டத்தில் சொல்லு, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து இந்த போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தருவது. சொல்ல முடியாதா? வேத வசனத்தை சம்பந்தப்படுத்தி, இயேசுங்கிற நாமத்தை சம்பந்தப்படுத்தி உன் வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்து பேசு. பிரச்சனையில் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்து. தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடு. அப்ப நீ பிரச்சனை ஜெயிப்ப. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவாங்க, உனக்கு அப்படி ஆயிரும், உனக்கு இப்படி ஆயிரும் அப்படிமா. நீங்கள் உடனே வாயை திறந்து ஆமா சாமின்னு போட்டுக்கூடாது. உடனே வாயை திறந்து சொல்லணும், டே சாத்தானே, நீ சொல்கிற எதுவும் நடக்காது, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாக்க. நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணாங்க. அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் கல்யாணம் முடிந்திருந்தது. கல்யாணம் முடித்து 1 மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆயிருக்குது. ஆனால் அவங்க கணவனார் பார்த்தீங்கன்னா போகிற இடங்களில் 2 முறை ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. கல்யாணம் முடித்து ஒரே மாதத்தில் 2 முறை ஆக்சிடென்ட்னால அவங்களுக்குள்ள பயம். வேலைக்கு போனாலே நம்ம ஆக்சிடென்ட் ஆகி செத்து போவோமோ அப்படின்னு ஒரு பயம். கிறிஸ்டின் ஃபேமிலி தான். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டயர் வெடிச்சு. இவர் ஒரு டைம் பைக்கில் போயிருக்காரு, டயர் வெடிச்சு அது உருண்டு போயிருக்கு, டயரை மாற்றிட்டு வந்திருக்காரு. இன்னொரு டைம் ஏதோ லாரியில் வேலைக்கு தான் போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா டயர் வெடிச்சிருச்சு. இப்போ வெடிச்சதுனால இவங்களுக்குள்ள பயம், நம்ம செத்து போவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அது மட்டுமல்ல, அவங்க மாமியாருக்கு ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் அப்படின்னா, ஒரு நாய் ரத்தத்தை குடிச்சிட்டு அது போகிற மாதிரி ஒரு சொப்பனம். இப்போ இந்த சொப்பனம் அவங்க பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்குது முதல்ல. பிறகு அவங்க மகளுக்கு தெரிஞ்சு, அதான் மாமியார் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. இந்த 2 பேருக்கு இந்த சொப்பனம் தெரிஞ்ச உடனே இவருக்கு ஏற்கனவே இப்படி ஆன உடனே இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் என்ன செய்ய போகுது, ஆக போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா கணவனார் வேலைக்கு போகவே பயப்படுறாரு. வேலைக்கு போனால் தானே சாப்பிட முடியும். வேலைக்கு போகவே பயம். இப்போ இந்த சூழ்நிலை யார்கிட்டையோ ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த சொப்பனத்தை வச்சு அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வரப்போகுது, பயங்கரமாக கஷ்டப்பட போகிறாங்க, தேவனுடைய கோபம் அவங்க மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுருக்காங்க அந்த சொப்பனத்தை. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூடமிட்டு வேற சீதை பேதி. சரிதானே? இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம எதை பயன்படுத்தணும்? சொல்லுங்கள், என்ன பயன்படுத்தணும்? நான் அவங்ககிட்ட கேட்டேன், கனவு தெரிஞ்சது, ரைட், ஓகே. இயேசு கிறிஸ்து கொடுத்த கனவுக்கும் சாத்தான் கொடுக்குற கனவுக்கும் வித்தியாசம் தெரியணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கனவு தர்றார் அப்படின்னா, உனக்கு உண்மையாகவே ஒரு நாய் ரத்தத்தை நக்க போகுது அப்படின்னா, நீ ஜெபிக்கும் பொழுது
அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? தப்புவிப்பாருங்கிற ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தருவார். ஆனால் நீ செத்து போகிற மாதிரி காமிக்கார் அப்படின்னா அது யார் கொடுக்குற கனவு? உங்களுக்கு கனவு காமிப்பான், உன் கனவனார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிப்பான், அல்லது உனக்கு ஸ்டவ் பிடிக்கிற மாதிரி காமிப்பான். உடனே கேட்டுட்டு ஆமா சாமி என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. அவங்களுக்கு கூட மட்டும் குழப்பம், 2 பேர் சொன்னதுனால கூட மட்டும் குழம்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது கர்த்தர் காமித்து சொப்பனம் அல்ல. இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம கர்த்தர் என்ன செய்யணும்? விசுவாசித்து தேவ வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். இந்த கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு என்ன செய்வார்? காமிப்பார். ஒருவேளை உங்களுக்கு குறைவு இருக்குனாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு. 2 பேரும் ஏசப்பாட்ட என்ன கேளுங்க? மன்னிப்பு கேட்டுட்டு கர்த்தர் என்னை எல்லாத்தையும் இருக்க என்ன செய்வார்? இப்படி அறிக்கை பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் அவங்க சொன்னாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு நீ பயந்தேன்னா பயந்த காரியம் உனக்கு அப்படியே தான் என்ன செய்யும்? நடக்கும். தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் சாத்தான் சொல்லுவான், உன் குடும்பத்தில் உன் கணவனார் திருந்த மாட்டார், உன் வாழ்க்கை மாறாது, உன் குடும்பம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் யார் சொல்கிற பொய்? ஒன்று உங்ககிட்ட பேச பார்ப்பான், இல்லைன்னா ஏற்று விட்டு அக்காவை வச்சு பேசுவான், பக்கத்து வீட்டு அக்காவை வச்சு பேசுவான். பார்த்தியா உன் புருஷன் எப்படி இருக்கான் பார்த்தியா அப்படிமா. உடனே நீங்கள் ஆமாம் சாமி போட்டு என்ன செய்வீங்க? அழுவீங்க. இந்த அழுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் கணவனார் உள்ளத்தில் அசைவாடுகிறார், எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் அசைவாடுகிறார், அவர் அசைவாடி அவர்களை மாற்றி விட்டதுக்கு கர்த்தருக்கு. அப்படி விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடும் போது ஆவியானவர் அங்கே அசைவாடி அந்த மனிதனுக்குள்ள என்ன தர முடியும்? மாற்றத்தை தர முடியும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஜெபிச்சா மட்டும் போதாது, என்ன பண்ணணும் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபம் பண்ணார். இப்போ சாத்தான் வரும்போது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல, சாத்தானை பார்த்து தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை, தேவ வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். அப்போ சோதனை வரும்போது நீங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி பயன்படுத்தினா நீங்கள் ஜெயத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 to 21, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 to 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே சம்பவத்தை பார்க்க முடியும். ஒரு தகப்பனார் இருக்காரு, அவங்க மகனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அது ஊமையும் செவிடுமான ஆவி. முதலாவது சீசரிடத்தில் கொண்டு வருகிறான். அவர்கள் ஜெபம் பண்ணி பார்க்காங்க, பிசாசு போகலை. 2வது இயேசுவினிடத்தில் கொண்டு வர்றான். இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அவிவிசுவாசத்தை நிமித்தம் அவங்க விசுவாசத்தை அவிவிசுவாசத்தை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு தகப்பனார் பார்த்தீங்கன்னா முழங்கால் போடுறான். வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. விசுவாசத்தை பயன்படுத்துகிறவனுக்கு எல்லாம் கூட. அதுதான் இயேசு சொல்றார். என்ன பயன்படுத்துகிறவங்களுக்கு சொல்லுங்க? என்னத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு. இங்க பல வருடமா ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அது ஊமையும் செவிடுமான ஆவி. அது என்ன ஆவி? சிலருக்கு எத்தனை முறை சுவிசேஷம் சொன்னாலும் செவிடுங்க, அதில் சங்கூதனமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது என்ன ஆவி? அது என்ன ஆவி இருந்துட்டு போகுது. ஆண்டவர் சொல்ல, இந்த ஆவியை துரத்தன்னா நீ யாரை விசுவாசிக்கணும்? ஏப்பா என் மேல உள்ள விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பயன்படுத்தினா நான் உனக்கு என்ன தர முடியும்? வெற்றி தர முடியும், உன் பிள்ளையை பாதுகாக்க முடியும் என்று இயேசு சொன்னார். வேதம் சொல்லுகிறது, இஃப் யூ கேன் பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் ஹூ பிலீவ்ஸ். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சாத்தியமற்ற காரியத்திலும் நீ விசுவாசத்தை பயன்படுத்தும் போது சாத்திய கூறுகளாக அது மாறிவிடும். அல்லேலூயா. பாசிபிள் அப்படின்னா நடக்காத காரியம், நடக்கிற காரியம். இம்பாசிபிள் அப்படின்னா நடக்காத காரியம். உன் வாழ்க்கையில் நீ நடக்காதுன்னு எதெல்லாம் நினைக்கிறையோ ஆண்டவர் சொல்றார் பாசிபிள், அது நடக்கும் அப்படின்னு சொல்றார். எப்பொழுது? விசுவாசத்தை அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தை பயன்படுத்த போகிறீங்க? உன் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னு அறிக்கை பண்ணாத. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு விசுவாசமே கிடையாது பாஸ்டர்,
அப்படி அறிக்கை பண்ணாதீங்க. என்னைக்கு நீ இயேசுவை பிடிச்சியோ உனக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை அனல் மூட்டி என்ன செய்ய? எழுப்புன்னு ஆவியானவர் தீமோத்தேயுக்கு எழுப்புன்னு சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, விசுவாசத்தை பயன்படுத்துகிறா அப்படின்னாரு. நீ பயன்படுத்தாமல் வச்சுக்கிட்டு இருக்கனால அது ஒரு பிரயோஜனமோ கிடையாது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த தகப்பனாரை பார்த்து சொன்னார், எப்பா விசுவாசிப்பா என்றால் அது சாத்தியம்தான், விசுவாசிக்காவிட்டால் அது சாத்தியம் இல்லை. உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உன் கணவனாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், உன் சூழ்நிலையில் பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்த பயன்படுத்துவா என்றால் அது சாத்தியமே, அது மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தை பயன்படுத்த போறீங்க? அந்த தகப்பனார் சொன்னார், உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு என்ன செய்தானா? வேண்டிக் கொண்டான். அப்பொழுது ஜனக்கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த ஆவியை நோக்கி, பூமியின் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ளே போகாத என்று நான் உனக்கு கட்டளிடுகிறேன் அதை தட்டினார். அப்பொழுது அதை சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, விசுவாசம் தேவனுடைய வேலைக்கான வழியை திறக்கிறது. விசுவாசம் என்ன செய்தான்? தேவனுடைய வேலைக்கான வழியை திறக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போவார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டுரும். என்ன குறைவுபட்டுறது? திராட்சை ரசம் குறைவுபட்டோடனே மரியாள் அம்மா சும்மா இருக்காம அவர்கிட்ட போய் கேளுங்கம்பாங்க. உடனே ஆண்டவர் சொல்வார், என் வேலை இன்னும். ஆனால் அவருடைய வேலை எப்போ வருது தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், இந்த சாடியெல்லாம் தண்ணியை நிரப்பி என்ன செய்ப்பான்? ஊத்து. அப்போ நல்லா கவனிக்கணும், தேவன் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால் அவருடைய வேலையை அனுமதிப்பது விசுவாசம். நீ விசுவாசத்தை அறிக்கையிடும்போது தேவனுடைய வேலை வருகிறது. அல்லேலூயா. ஆனால் நீ விசுவாசத்தை பயன்படுத்தாமல் வெறும் விசுவாசிக்கிறேன்னு இருதயத்தில் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு பிரயோஜனமும். அறிக்கை பண்ணப்படாத விசுவாசம் செத்தது, பயன்படுத்தப்படாத விசுவாசம் செத்தது. எழுதிக்கோங்க, அறிக்கை பண்ணப்படாத விசுவாசம், அதுபோல பயன்படுத்தப்படாத விசுவாசமும் செத்தது. நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அதை என்ன செய்யறது இல்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் 2 காரியத்தை சொல்றார். நீ விசுவாசித்தா மட்டும் போதாது, அதை வாயை திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணாதான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, விசுவாசம் தேவனுடைய வேலைக்கான வழியை திறக்கிறது என்பதையும், அவிவிசுவாசம் அவருடைய பணிகள் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. நம்ம அவிவிசுவாசப்பட்டோம் அப்படின்னா அவருடைய வேலையை நம்மளே என்ன பண்ணுறோம்? தடை பண்ணுறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மார்க் சாப்டர் 6 வெர்ஸ் 5 வாசிங்க பார்க்கலாம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல். வேறொரு அற்புதம் இயேசுவால என்ன செய்ய முடியல. இயேசு தாம் வாழ்ந்த ஊருக்கு வர்றாரு. அவங்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு வெளிப்படையா கிரியை செய்ய. நல்லா கவனிக்கணும், நீ விசுவாசத்தை பயன்படுத்தினா கர்த்தரும் வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கான வாசலை வழியை நீ திறக்கிறாய். ஆனால் நீ அவிவிசுவாசப்பட்டு உன் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீயே வாசலை என்ன செய்யற? கர்த்தர் கிரியை செய்வதை என்ன செய்யறீங்க? தடை பண்றீங்க. ஒருவேளை உன் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாட்டினா கூட அந்த மனிதன் தன்னுடைய விசுவாசத்தின் பலவீனத்தை குறித்து உணர்வுள்ளவனாய் தன் இருதயத்தில் நம்பிக்கை அவநம்பிக்கையும் கலந்தவனாய் இருந்தான். இவைகளின் மத்தியிலே அவன் ஆண்டவர் இயேசுவிடம் உதவிக்காக அவன் கூக்குரல் இடுகிறான். ஆண்டவரே, நான் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும் என்று என்ன செய்யறான்?
இயேசு அவனுடைய 2 ஜெபங்களுக்கும் பதில் தந்தார். இந்த மனிதனுடைய அவிவிசுவாசத்தை போல எல்லா மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் சில வேளை வரத்தான் செய்யுது. வருதா வரலையா? நமக்கும் சில வேளைகளில் சில காரியத்தில் நம்மளால் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே என்ன செஞ்சுருக்கோம், போயிருக்கோம். அப்போ கடன் வாங்காமல் இருப்பது கூடாத, டாக்டரை தேடி ஓடி போவது அப்படிங்கிற ஒரு விசுவாச பரீட்சை என்ன செய்யும், வந்து நிற்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த மனுஷன் நிலைமையாக தான். அவனால் விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியலன்னா சீசர்லாம் துரத்தி பார்த்தாங்க, அவங்களால முடியல. இயேசுவை இதுவரைக்கும் அவன் பார்த்ததில்லை. அவர் என்னமோ விசுவாசத்தை எல்லாம் நடக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த விசுவாசமே இவனுக்கு என்ன செஞ்சு போச்சு, விட்டு போச்சு. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வைக்கிறேன். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய குறைவான விசுவாசத்தை மன்னிங்க. என்ன விசுவாசத்தை மன்னிங்க? அவனுக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம் அல்ல, கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, நிறைய விசுவாசம். அதாவது நம்ம வாழ்க்கையில் 100% பிரச்சனை இருக்குது அப்படின்னா 100% விசுவாசம் வேணும். ஆனால் சிலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனையை மேற்கொள்வதற்கு 50% விசுவாசம் இருக்கும், 50% என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது. அப்போ இந்த நேரத்தில் தான் இன்னொரு 50% விசுவாசம் உள்ளவங்களோடு சேர்ந்து 2 பேர் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும், ஈஸியாக பிரச்சனையை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் முதல்ல என்னத்தை பயன்படுத்த பழகு. சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26 37 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து, எம்மா நீ வந்து கன்சீவ் ஆகி ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லி கன்னிகையை பார்த்து சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறான், எனக்கு கல்யாணமே என்ன செய்யலை, ஆகலை அப்படின்னு. எப்போ உனக்கு கல்யாணம் ஆகலைச்சுன்னு தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாதுமா. உன் மேலே தேவ ஆவியானவர் என்ன செய்வார், அசைவாடுவார். உன்னிடத்தில் பிறப்பது தேவகுமாரனாகிய இயேசு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறேன். விளக்கம் கொடுத்தது மட்டுமல்ல, 37ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம், உலகத்தின் பார்வையில் இது நடக்காத காரியம்தான், சரிதானா? உலகத்தின் பார்வையில் அங்கே தேவதூதன் வந்து இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறான். என்னன்னா, ஏமா உன் இனத்தால் ஒருத்தி இருக்கா பார்த்தியா, யாரு, சகரியாவுடைய மனைவி எலிசபெத்து. அவளும் வயது முதிர்ந்த காலத்தில் இப்போ கன்சீவாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறா? ஆனால் அவள் யார் தெரியுமா, மலடி. அவள் யாரு, ஒரு மலடி வந்து கன்சீவ் ஆக முடியுமா? உலகத்தின்படி பார்த்தீங்கன்னா மலடி கன்சீவ் ஆக முடியுமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நடக்கிற காரியமா? இம்பாசிபிள், சாத்தியக்கூறே. அதுபோல் சாராள் யாருன்னு கேட்குங்க, அவள் ஒரு மலடி. அதனால தான் அவனும் சிரிக்கிறான், எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கூடாரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சிரிக்கிறா. யாரு? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சாராளை பார்த்து தேவ ஆவியானவர் ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட காலத்திட்டத்தில் நான் திரும்ப வருவேன், உன் மனைவி கன்சீவ் ஆகுன்னு. அவளுக்கு நக்கல் வருது. என்ன வருது? ஏன்னா சாத்திய கூறுகள். தேவ பிள்ளை இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாத கூறுகளும் நீ விசுவாசத்தை பயன்படுத்துவா என்றால் அது சாத்தியமே. அல்லேலூயா. பாசிபிள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? 2 பேர்ட்டை கர்த்தர் பேசினாலும் அவங்க 2 பேரும் விசுவாசத்தை அறிக்கையிட்ட போது தான் நடந்துச்சு. ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எபிரேயர் 11:11 சொல்லப்படுது. விசுவாசத்தினாலே சாராலும் கற்பந்தரிக்க பலனடைந்து அப்படின்னு போட்டிருக்கோம். விசுவாசத்தை சாரால் எப்போ பயன்படுத்தினாலோ அப்பொழுதே அவள் கன்சீவ் ஆயிட்டா. அல்லேலூயா. அவளுடைய மலட்டுத்தன்மை மாறியது. நீ நினைக்கலாம், என் சரிதம் கெட்டு போச்சு, கணவனாருடைய சரிதம் கெட்டு போச்சு, இந்த சூழ்நிலை அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஐயா, உன் பார்வையில் தான் முடிஞ்சது, இயேசுவின் பார்வையில் இனிமேதான் ஸ்டார்ட். அல்லேலூயா. லூக்கா சேகர் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் பாட்டு பாடுறாரு, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, நல்ல பாட்டெல்லாம் பாடுறாரு. பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாத்தான் அவரை அழிப்பதற்காக பல காரியங்களை திட்டமிட்டிருந்தான். அவருக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சாத்தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து எழும்பிய என்ன சொன்னான் தெரியுமா? உன் வாழ்க்கையை நான் வந்து காலி பண்ண போகிறேன், நீ வந்து ரொம்ப ஆராதனை மணிக்கு எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். என் ஊழியத்தில் நீ தடை பண்ண முடியாது, கர்த்தர் என்ன செய்வார், பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி. பிறகு சாத்தான் இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போகிறேன், ஆனால் உன் வாழ்க்கையை ஒரு நாள் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இவர் பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி பின்புறமாக விழுந்து அவருடைய இடுப்பு பகுதி, முதுகு பகுதி எல்லாம் எலும்புகள்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா உடஞ்சி போச்சு.
டாக்டர்லாம் செக்கப் பண்ணி பார்த்தாங்க. செக்கப் பண்ணி இறுதியாக சொன்னாங்க, இவர் சாகு வரைக்கும் படுத்த படுக்கையில் இருக்குன்னு, வேறு வழியே இவர் நடக்கிறதுக்கு சான்சஸே இம்பாசிபிள் அப்படின்ட்டார். டாக்டர் எடுத்து சொல்லிட்டார், இம்பாசிபிள், இவரை வீட்டுக்கு கொண்டு போங்க. இவர் வாழ்நாள் முழுது என்ன செய்யணும்னா எலும்பெல்லாம் என்ன செஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு, ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றலாம் முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ இவரை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தால் மனைவி இவர் மட்டும்தான் இருக்காங்க, தனிமையில் தான் இருக்காங்க. நல்லா கவனிக்கணும், எப்படி இருக்காங்க, தனிமையில் தான் இருக்காங்க. இப்போ சாத்தான் சொல்கிறான், உன்னுடைய ஃபைனல் டைம் வந்துருச்சு, உன்னுடைய ஃபைனல் டைம், உனக்கு எல்லாம் முடிவு வந்துருச்சு, நான் சொன்ன மாதிரியே உனக்கு என்ன செஞ்சு போச்சு, ஆகிப்போச்சு, எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு. அப்போ இவர் சொன்னாராம், இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆகுது, கர்த்தர் இனிமே தான் என்ன செய்ய போகிறாரு, பயன்படுத்த போகிறாருன்னு. சாத்தானை பார்த்து பேசிட்டு கணவன் மனைவியாக சேர்ந்து கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நைட்டு 8 மணி முதல் 2 மணி வரைக்கும் அழுது ஜெபித்தாரலாம். அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ வல்லமை இறங்கினது, அவருடைய முதுகெல்லாம் சுகமானது, அவர் எழுந்து நடந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், சோதனை நேரத்தில் நீ தனிமையாக தான் நிற்ப, வேதனை நேரத்தில் நீ தனியாக தான் நிற்ப, தேவைகள் மத்தியில் நீ தனியாக தான் நிற்ப. இது ஒன்றும் பெரிய புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனுஷனுக்கு வர்றது தான், எல்லா மனுஷனுக்கும். பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், வேதனை நேரத்தில், துன்ப நேரத்தில், சோதனை நேரத்தில், வயிற்று வலிக்கும்போது, கீழே விழும்போது தனியாக தான் நிற்ப. ஆனால் இயேசு உங்களோட நிற்பார். யார் மட்டும்தான் உங்களோட நிற்பா, உடனே யார் மேலும் என்ன செஞ்சிடாத, புரியுதா? அந்த நேரத்தில் இயேசு பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் விசுவாசத்தை பயன்படுத்த போறியா இல்லை அவிவிசுவாசத்தை பயன்படுத்த போறியான்னு தான் பார்ப்பாரு. ஆனால் நம்ம ஆட்கள் வாயை திறந்தாலே என்ன தான் வருது, பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு வாயை திறந்தா என்ன வருது சொல்லுங்க. யாருமே அது அடாதே போல கிடைக்காது, இல்லை யாருமே நேசிக்கிறதே கிடையாது. ஹலோ, இந்த நேரத்தில் அவர் விசுவாசத்தை பயன்படுத்தினார். சாத்தானை பார்த்து பேசினடே, சாத்தானே இனிமேல் தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆகுதுன்னாரு. என்னது, அவன் சொன்னால் உமக்கு லைஃப் முடியுதுன்னா, இவர் சொன்னார் இனிமேல் தான் எனக்கு என்ன செய்யுது, லைஃப்பே ஸ்டார்ட் ஆகுது, நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னாரு. இன்னைக்கு லைஃப் இருக்குதா இல்லையா சொல்லுங்க, உங்களுக்கு லைஃப் இருக்கான்னு கேளுங்க, பக்கத்தில் உங்களுக்கு கேட்டு, லைஃப் இருக்குதா? வேற பேருக்கு லைஃப் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குது, வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குது. விசுவாசம் இருந்தால் லைஃப் ஊஞ்சல்லாம் ஆடாது. அல்லேலூயா. என்ன இருந்தா, விசுவாசம் இருந்தால் லைஃப் என்ன செய்யாது, ஊஞ்சல் ஆடாது. அதனால் விசுவாசத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இங்கே மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், ஏம்மா அவள் மலடி தான், ஆனால் தேவனால் கூடாத காரியம் அவள் கன்சீவ் ஆயிட்டாள். அதுபோல் சாராள் மலடி தான், விசுவாசத்தை அறிக்கையிட்டால் கர்த்தர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார். அதுபோல் ரெபேக்காள், அவள் யார் நினைக்கிங்க, அவளும் மலடி தான். ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுது, அவள் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன செய்தானா, தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு 2 குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, எதெல்லாம் நீ இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறியோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் பாசிபிள், அது தேவனால் எல்லாம் கூடும். நீ நினைக்கலாம் என்னால் இது ஜெயிக்க முடியாதுன்னு, என்னால் அந்த கெட்ட சிந்தனை ஜெயிக்க முடியாது, என்னால் அந்த சோதனை ஜெயிக்க முடியாது, என்னால் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, என்னால் அந்த பரிசுத்தம் ஆள முடியாது. நோ, அது சாத்தான் சொல்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு. நீங்கள் சாத்தான் சொல்லுடே, சாத்தானே நான் கடைசி வரைக்கும் பரிசுத்தமால எனக்கு என்ன தருவார் இயேசு? ஆமாம், என்னால் முடியாது. அவன் சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம், உன்னால் முடியாதுன்னு அவன் சொல்லுவான். கன்ஃபார்ம், நீ சொல்கிறது 100க்கு 100 என்னால் முடியாது, ஆனால் எனக்குள்ள இருக்கிற இயேசுவால் என்னால் எல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லும் போது தான் சாத்தானை சத்துன்னு என்ன செய்கிறீங்க, அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் உங்களை என்ன செய்வான், அடிப்பான். எத்தனை பேர் சாத்தான் அடிக்கிறதுக்கு விட போறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அடிக்க வந்துட்டியாப்பா, நானே கீழே விழுந்துருந்தேன், நல்லா மீதி என்ன செய்ய, என் வாழ்க்கை நாய்ப்பழப்பட்டு வாழ்க்கை தான். சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ என்ன செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் என்ன செய்வேன், புரியுதா? அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு அடிடா ராஜா நல்லா அடி, அப்படியே பரிதாமா. தாழ்மை இருக்கணும், ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும். ஆனால் சிலருக்குள்ள என்ன இருக்கும்,
தாழ்வு மனப்பான்மை. சாத்தான், எனக்கு ஒரு தம்பியை தெரியும். அந்த தம்பி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சில பாடுகள் வந்தது. அப்போ அவனுக்குள்ளே இப்படிலாம் என்ன வருமா, என்னன்னா நம்ம பிச்சை எடுக்கணும், நம்ம அப்பா அம்மா நம்ம அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களாம் பார்த்து என்னை பரிதாபமாக பார்க்கணும், நான் அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டே என்ன செய்யணும், என் வாழ்க்கை வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் அவங்களுக்குள்ளே வருமா. இந்த எண்ணத்தை யார் கொடுக்குறன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீ சாகும்போது பரிதாபமாக சாவ அப்படின்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது யார் கொடுக்கறது? உன் நிலைமையை பார்த்தா இப்பயே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குது, நீ சாகும்போது ஒரு பயிலும் உன் பக்கத்தில் வரமாட்டான் அப்படின்னு அது யார் கொடுக்கறது? இப்படிலாம் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, சிந்திக்காதீங்க. நீதிமானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அப்போ நீங்கள் சொல்லணும், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், என்னுடைய மரணம் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அப்படியாயிரும் இப்படியாருன்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தேவ பிள்ளையை இந்த நேரத்தில் தான் நீ என்னத்தை பயன்படுத்தணும், இழப்புகளில் விசுவாசத்தை பயன்படுத்தணும். யார் பயன்படுத்தினா தெரியுமா? யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. அவனுக்கு அங்கே என்ன சோதனை வந்துச்சு? விசுவாச சோதனை வந்துச்சு. சாத்தான் எப்படியாவது இவன் விசுவாசத்தை விட்டுருவான்னு பார்த்தான். ஆனால் ஒரு நாளும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. தேவனை பற்றி அவன் என்ன செய்யலையா, குறை சொல்லலை. ஒரு நாள் நல்லா கவனிச்சுக்கோங்க, உன் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் ஒன்று அந்த பிரச்சனைக்கு காரணம் சாத்தானாக இருக்கணும், இல்லைன்னா நீ தான் காரணமாக இருக்கணும். தேவன் அதுக்கு எப்படிப்பட்டவர் அல்ல, காரணர். இது நீ புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ தேவனை கோச்சிக்கிறார். அவருக்கு கண் இருக்குதா, காது இருக்கா, அவர் என்ன கேட்குறாரா அப்படிலாம் கேட்குறான். ஜோமன் என்னத்தை கண்டேன் இப்படிலாம் பேசவே, புரியுதா? தேவன் நீதியுள்ளவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உடனே படைச்சிருக்காருன்னா என்னென்ன வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையின் மேல், அவர் மேல் விசுவாசத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் என்ன செய்வார். எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒருவரும் உள்ளேயும் போகலை, ஒருவரும் வெளியே வரல, எல்லாம் டோர் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தான் விசுவாசத்தினாலே அவர்கள் எரிகோ பட்டணத்தை என்ன செய்தார்களாம், ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுது. தெய்வ பிள்ளையே, விசுவாசத்தை பயன்படுத்தினா எரிகோ பட்டணம் என்ன செய்யும், இடிஞ்சு போலும். 7 நாள் ஆண்டவர் சுற்றி வரும்படி சொன்னார். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு என்ன செய்ப்பா, சுத்துன்னு. இந்த உடன்படிக்கை பெட்டிங்கிற தேவ வார்த்தை, தேவ வார்த்தையை கர்த்தர் மொத்தம் 7 நாளில் 13 முறை என்ன செஞ்சான்னு தூக்கி சுத்த சொன்னார். 13 முறை அவங்க அறிக்கையிட்ட பொழுது, அந்த அவங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பயன்படுத்தின பொழுது, விசுவாசத்தை பயன்படுத்தின பொழுது எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது. அவர்கள் அதை எளிதாக ஜெயித்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பயன்படுத்த பழகு. என்னத்தை பயன்படுத்து? நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள ஜெபிக்கிற ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசி. அதை வாயை திறந்து அறிக்கை பண்ணு. எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் என்னால் ஜெபிக்க முடியும், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் வேதத்தை வாசிக்க முடியும், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும்னு சிந்தி அதை வாயை திறந்து என்ன செய்ய, அறிக்கை பண்ணு. சாத்தான் சொல்கிற பொய்யை கேட்டுட்டு வாயை திறந்து அறிக்கை பண்ண, அதை உன்னால் முடியாதுன்னு அவன் சொல்லுவான். நீ அதை சிந்தித்து அதை அறிக்கை பண்ணுன்னா கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்வதை நீயே என்ன செய்கிற, தடமன்ற. தேவன் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வாசலை திறப்பது விசுவாசம் மட்டுமே. அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. நமக்கு இப்போ நேரம் இல்லை. நம்ம இப்போ விசுவாசத்தை என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். 4 காரியம் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் தான் பார்த்துருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தினால் நீதிமான் பிள்ளை